டோபமைன் டீடாக்ஸ்ன்ற புக்கு. அந்த புக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஏன் படிக்கணும் அப்படின்றதும், அப்புறம் அதை படிக்கிறதுனால என்ன யூஸு, அப்புறம் அந்த புக்கில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா, வி ஆர் கனெக்டட் இன் சோஷியல் மீடியா, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் கனெக்டடாக இருக்கோமே தவிர நம்மளோட பர்சனல் லைஃப்லேயோ நம்மளோட ஒரு கோல்லையோ எந்த ஒரு ஃபோக்கஸுமே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஒர்க்கில் எதுலேயுமே நம்ம ஃபோக்கஸாக இல்லை, பட் நம்ம எல்லாத்துலேயும் ஃபோக்கஸாக இருக்கிறது இந்த சோஷியல் மீடியா. அவன் என்ன போஸ்ட் போடுவான், இவன் என்ன போஸ்ட் போடுவான். திஸ் இஸ் த ரீசன் வை இது படிக்கிறதுனால. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 நாள் இதை படித்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் இதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். ஏன்னா இந்த டீடாக்ஸ் புக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஹெல்ப் யூ வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா இந்த திங்ஸில் இருந்தெல்லாம் உடனே கட் டவுன் பண்ணணும். ஜஸ்ட் இந்த புக்கை படிக்கிறதுனால உங்களுக்கு மாறிடுமான்னு சொல்ல மாட்டேன், பட் படிக்கும்போதே நம்ம என்ன லெவலில் இருக்கோன்றது இதில் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் எதுக்குன்ற ரீசன். அப்புறம் இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஐ ஜஸ்ட் ஃபாலோட். நான் அந்த புக்கை படித்தேன். அதில் 3 லெவல் இருக்குது. அதில் டோட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 48 ஹவர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ தென் இன்னொன்று 24 ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளெல்லாம் எதுலாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுதோ அதை கட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது. நான் இதில் எதை ஃபாலோ பண்ணேன்னா, டோபமைன் டீடாக்ஸில் நான் படித்ததில் 3rd அந்த இதுதான். அந்த எதெல்லாம் என்னை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது, யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், அண்டு நம்ம டெய்லி பார்க்குற யூடியூப் கண்டென்ட்ஸாக இருக்கலாம், அண்ட் பான் வீடியோஸாக கூட இருக்கலாம், அப்புறம் இன்டர்நெட் ப்ரௌசிங் இது மாதிரி ஏதாவது ஒன்று, அண்ட் கேம்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துலேருந்தும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஃபோன் இல்லாமல் எனக்கு அவ்வளோ டெம்டேஷன் ஆச்சு. போய் எடுத்துகிட்டு டக்குன்னு இன்ஸ்டாகிராம் தான் ஓப்பன் பண்ண தோணும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி போர்டம்குள்ளே நம்மளை கொண்டு வரோம். ஸோ அந்த புக்கில் என்னென்னலாம் படித்தோமோ நம்மளை போர்டம்குள்ளே ஃபீல் பண்ண வைக்கிதுல்ல. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். போர்டம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் எல்லாருமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன் தவிர யாருக்குமே டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ஒன்று தேவையில்லை. ஆனால் பட் டிலேடு கிராட்டிஃபிகேஷனில் இருக்கிற சந்தோஷம் யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ ஆனால் அது வேறு லெவலில் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஈவன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால நீ கீழே கமெண்ட் பண்ணலாம். என்னன்னு தெரியுமா கமெண்ட் பண்ணுவேன்? மிஞ்சி போனால் நானும் இந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்க்குறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன். ஸோ யூ ஆர் ஆன் த ட்ராப் ப்ரோ. தயவு செஞ்சு இப்போயே வெளியாயிடு. முடிஞ்சால் ஏன் வீடியோவும் பார்க்காத, இப்போயே கட் பண்ணிட்டு வெளியே போயிடு. ஃபினிஷ். ஆக்சுவலி இதுதான் உண்மை. நீங்கள் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு புதுசாக நெக்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஞ்சி போனால் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. என்னென்னலாம் இந்த சைடில் நான் செய்வேன், ரொட்டீன், என் ஒர்க்கு, கோல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒர்க்கு. ஆனால் என் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்னென்னா இந்த சைடில் எழுதுங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும், யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கும், அண்ட் போன் இருக்கும், மாஸ்டர்பேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். டோட்டலி கட் டவுன் பண்ணு. லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஈவன் இந்த வீடியோவையும் நீ பார்க்க வேணான்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹாப்பி லைஃப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதனால் நீ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நீ இதுக்கு கமெண்ட் கீழே என்னன்னாலும் போட்டுப்போ. ஆனால் நீ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போத்துலேருந்து யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அடுத்த லைஃப் என்னன்றத மோட்டிவேஷனோடு போயிட்டு இருந்தேன்னா யுவர் ஆன் த லெவல். அவ்வளோதான். ஸோ ஐ எம் டூயிங். இப்போ வரைக்கும் கூட நான் டீடாக்ஸில் தான் இருக்கேன். பிலீவ் மீ, எனக்கு செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த டென்ஷனும் இல்லை. டிலேடு கிராட்டிஃபிகேஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். கன்ஃபார்ம் நீயும் ஃபீல் பண்ணுவேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அந்த புக்கையும் படித்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.